மேசராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். காரணம், இன்றைய கோச்சார ரீதியில் பார்த்திங்களா, ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாற்றங்கள் கிடைக்கும். மேசராசிக்கு இன்றைய மாற்றம் பார்த்திங்கன்னா ஆயிலி நட்சத்திரத்தில் வருது. சந்திரன் ஆட்சி பெற்று இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அறிவாளி என்ற ஒரு பேர் கிடைக்கும். நம்மளுடைய நடவடிக்கைகளை வச்சு தான் மற்றவங்க நம்மளை கணிப்பாங்க. சாதாரணமாகவே நம்ம அமைதியாக இருக்கக்கூடியவங்க தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா மேசராசி பொறுத்தளவு ஒரு உக்கிரமான ராசி. நம்ம அமைதியாக இருந்தாவே கோபமாகவே தெரியும். ஆனால் அவங்களுடைய நடவடிக்கை இன்றைக்கு ரொம்ப அமைதியாகவும் அனுகூலமாகவும் இருக்கும். பொதுவாகவே உங்களுக்கு உதவி பண்ணுற ஒரு மனப்பக்குவம் உள்ளவர். ரொம்ப கோபமாகவே இருந்தாலும் சரிங்க, அது தெளிவாகவே கோவப்படுவீங்க. மனசில் பட்டதை உடனே சொல்லக்கூடிய, அது செயல்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர். இந்த காரணம் என்ன அப்படின்னா, நாளில் சந்திரன், கோச்சாரத்தில் சந்திரன் ஆட்சி. தாயார் மேலே அதிக பற்று வச்சுருப்பீங்க, தகப்பனார் மேலே அதிக மரியாதை வச்சுருப்பீங்க, சகோதரன் மேலே அதிக பாசம் வச்சுருப்பீங்க. எல்லா விதத்துலேயும் பார்த்திங்களா மேசராசி இன்றைக்கி ஒரு சாதாரண ராசின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு மிலிட்ரின்னு சொல்லுவாங்க. டைமுக்கு எல்லாம் நடக்கணும். கரெக்ட் டைமுக்கு நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு அந்த கோபம் தெரியும். அதனால் கரெக்டாக எந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த பெர்ஃபெக்ஷன் தான் இன்று உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்துகின்ற ஒரு நன்னாள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் கோச்சார் ரீதியில் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி. ஆயில்யம் 5 குடையவனுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதியாகிய புதனுடைய சாரம் வாங்கியிருக்குது சந்திரன். அது என்னன்னா, நம்ம நினைக்கிறோமே, நம்ம உடனே முன்னேறணும், வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேகமாகவே செயல்படுத்தினீங்க. ஆனால் இன்று வேகம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, விவேகம்தான் முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நன்னாள். அறிவை எங்கே பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி புரிகின்ற ஒரு நன்னாள். வீடு வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இங்கே தான் வீடு வாங்கணும்னு சொல்லி யோசிக்காமல் இருந்தீங்க பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல வாங்கணும்னு சொல்லி ஒரு நாள் குறிக்கின்ற இன்னைக்கு ஒரு நன்னாள். எதுவுமே பார்த்திங்கன்னா இடம், பொருள், ஏவல், இப்படி தான் வாழ்க்கை வாழணும்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நன்னாள். தேவையில்லாத பேச்சை நீங்கள் பேச மாட்டீங்க. எப்பவுமே தேவை இருக்கிற பேச்சு. இந்த நாவில் வரக்கூடிய வார்த்தை மற்றவங்களை துன்புறுத்தக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு ராசி தான் மேசராசி. இன்றைக்கு உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் சிகப்பு, மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ சாய் பாபா. மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான சாதிக்கின்ற நாள். சாதிக்கின்ற நாள் அப்படின்னாவே ஒரு சின்ன விஷயத்தை கூட நீங்கள் பெருசாக சாதனை பண்ணுவீங்க. அது சாதாரண விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அது உங்கள் மனசுக்கும் தெரியுங்க, வெளி உலகத்துக்கும் சரி, அது ஒரு பெரிய சாதனையாக தெரியும். குடும்பத்துக்கு நீங்கள் உபயோகம் உள்ளவராகவே இருப்பீங்க. வாழ்க்கையில் தைரிய பலம், அதிகார பலம் அப்படின்றது எப்பவுமே உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா புதன் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்காருங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் கோச்சாரத்தில் அமர்ந்திருக்கு. ஆயிலி நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்கு. அப்போது ஆயில்யம் அப்படின்னாவே எப்பவுமே புதனுடைய நட்சத்திரம் பவர்ஃபுல்லான ஒரு நட்சத்திரம் ஆயில்யம். இந்த கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் இடத்துல சந்திரன் இந்த வளன்னு பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போவுமே மிதுனராசி பொறுத்தளவு அமைதியாகவே சில விஷயத்தை சாதிப்பீங்க. சில இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் பேசுவீங்க. அது உங்களுக்கு உபயோகம் உள்ளதாகவே இருக்கும். எப்பவுமே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அந்த பேச்சுவார்த்தையில் எல்லாமே நம்மளை கேட்குறாங்கன்னு நினச்சிக்க வேண்டாங்க. யாரையுமே நம்ப மாட்டீங்க. நம்பிக்கை அப்படின்றது தெரியும், ஆனால் மனசுக்குள்ளே எப்பவுமே ஒரு சந்தேகத்தோடு தான் மற்றவங்கள பார்த்துட்ருக்கணும். அது நல்லதுங்க. ஏன்னா முழுசாக நம்பிட்டாலும் பிரச்சனைன்னு நினைப்பீங்க.
முதல் ராசி பொறுத்தளவு அது. இன்றைய நாள் உங்களுக்கு வந்து எதிலுமே வந்து உஷாராகவும் ரொம்ப கண்ணியமாகவும் நடந்துக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான் இன்று. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, மஞ்சள். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஆண்டாள். கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கையில் பாதி கிணறு தாண்டிட்டோம், இனி மீதி கிணறு எப்போ தாண்ட போகிறோம், இந்த மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு நாளாகவே இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி அந்த பாதி கிணறு தாண்டிட்டோம் அப்படின்ற மகிழ்ச்சி உங்களுக்கு உருவாகுகின்ற ஒரு நன்னாள். உங்கள் மேலே வந்து பாசமாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. உங்கள் மேலே உண்மையாகவும் பாசமாக இருக்கிறவங்க யாருன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் பாசமாக இருக்கிறாங்க. நீங்கள் வெளியில் இருக்கிறவங்கள பற்றி பாசமாக இருக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. உங்கள் பக்கத்திலே இருக்கிறவங்க தான் உங்கள் நல்லவர்கள் அப்படின்னு உணரக்கூடிய நன்னாள் தான் இன்று. ஏன்னா கடகராசி பொறுத்தளவு எப்பவுமே லீடர்ஷிப், தலைவன், அந்த தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று மற்றவங்கள்ட்டிருந்து கற்றுப்பீங்கன்றதுலாம் இல்லை, உங்கள்கிட்டருந்து மற்றவங்க கற்றுக்கக்கூடிய ஒரு நன்னாள் தான் இன்று. நீங்கள் வந்து இந்த சாட்சி கையெழுத்து, ஜாமீன் கையெழுத்துலாம் போடவே மாட்டீங்க. இன்று உங்களோட ராசியான எண் 1, 5, 9. ராசியான நிறம் வெள்ளை, மஞ்சள். உங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆதிபரா சக்தி. சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய கோச்சாரம் அப்படின்றது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி. அப்படின்னாவே உங்களுக்கு வெளிநாடு பிரயாணங்கள் நல்ல யோகத்தை தரும். பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து பகைச்சக்கூடாதும்பாங்க பழமொழியே. பக்கத்து வீட்டுக்காரங்களை அரவணைச்சிட்டே போனால் தான் நம்ம யாராவது வந்து அட்ரஸ் கேட்டால் கூட நம்மளுக்கு மரியாதையாக சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி கேரக்டருங்க. எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர். அது இன்றைக்கி மற்றவங்களுக்கு தான் வெளிப்படும். இவ்வளோ நல்லவரை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, மற்றவங்க உணரக்கூடிய ஒரு நன்னாள் தான் உங்களுக்கு. அதே நேரத்தில் வந்து பூமி வந்து அஸ்திவாரம் போட்டதோடு நிற்குது, வீடு கட்ட முடியலையேன்ற மாதிரி ஒரு ஏக்கமும் ஒரு மனக்குழப்பமும் இருந்துகிட்ருக்கீங்க. அது சாஞ்சாம் முனம் சறுக்குது அப்படின்ற மாதிரியே இருந்துகிட்ருப்பீங்க. இன்றைக்கு எல்லாம் உங்களுக்கு அற்புதமான அமோகமான எல்லாவித தடைகளும் நீக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நன்னாள். என்று அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 9. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, கருநீலம். நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். கன்னி ராசி நேயர்களே, இன்று அக்கறைக்கு இக்கரை பச்சைன்ற மாதிரி தான். இன்னும் இங்கே இருந்து அது நல்லாகுதுன்னு சொல்லி இதுலேருந்து அது நல்லா அப்படிலாம் மனசு மாறவே மாட்டீங்க. காரணம் நீங்களே உணர்வீங்க, அக்கறைக்கு இக்கரை பச்சையா அப்படின்றவீங்க. எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்களா பசுமையாகவே இருக்கணும், சந்தோஷமாகவே இருக்கணுன்ற நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. எப்போவுமே வாழ்க்கைன்றது எப்படின்னா வாழும்போதே வந்து சந்தோஷமாக இருந்துடணும் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி நடக்கணும் அதில் சந்தோஷமாக இருந்துக்கணும், அப்டேட்டில் இருப்பீங்க எப்பவுமே. அது உங்களுக்கு வந்து எப்பவுமே கைவந்த கலை. இன்றைக்கி அந்த மாதிரி தான் இருப்பீங்க. இன்றைக்கி அதே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சகோதரனுக்குள்ளே இந்த பாக பிரிவினையெல்லாம் விட்டு கொடுத்துருவீங்க. ஏன்னா சொத்து வந்து சகோதரன் அனுபவிச்சா என்ன, நான் அனுபவிச்சா என்ன, சகோதரன் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குகின்ற ஒரு நன்னாள். விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லைன்றதுக்கு பழமொழியும் நீங்கள் தான். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 2, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் கருநீலம், ஊதா. அதிர்ஷ்டகரமான தெய்வம் ஸ்ரீ ராகவேந்திரர். துலாம் ராசி நேயர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். தேவையில்லாதவை எவையோ அதையெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவீங்க. தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு அதை வந்து வீரநடை போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நன்னாளாக இன்று அமையும். தனக்குத்தானே வந்து கேள்வி கேட்டுக்கொள்வீர்கள் என்று. நம்ம நல்லவனா கெட்டவனா, நம்ம நல்லவனாக தானே இருக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு எதுவுமே சரியாக வரமாட்டேன்றதே என்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துகிட்ருக்குங்க. காரணம் வந்து துலா ராசிக்கு 10ல் ஒரு குரு. 10ல் குரு அமர்ந்தால் பதவி போயிட்டு வேறொரு பதவி வரும். எல்லாம் சொல்லுவாங்க 10ல் குரு அமர்ந்துட்டா பதவி பறி போயிடுன்னு சொல்லி. அப்படியெல்லாம் பறி போகாதுங்க, பதவி உயர்வு கிடைக்கும். அப்போ வந்து பாதகாதிபதின்றது துலா ராசிக்கு 10ல் ஒரு பாவி உட்காரணும். அப்போ தான் உங்களுடைய வளர்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்குன்றத ஒரு எடுத்துக்காட்டாக குரு இருக்குங்க உங்களுக்கு. குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்கிறது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்களா. எப்போவுமே குரு கெட்டவன் தான், ஆனால் அவர் போய் 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும்போது யோகத்தை கொடுப்பார்.
என்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, பச்சை. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு திட்டங்களும் செயல்முறை ஆக்கியே தீருவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கின்ற ஒரு நன்னாள். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருப்பீங்க. யாராவது சீண்டி விட்டா வச்சிங்களேன், உங்களை வந்து எப்பவுமே தீண்டுதல் இருக்கணும். உங்களுக்கு யாராவது நீங்கள் சும்மா இருந்தால் சும்மாவே இருந்துருவீங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு தூண்டுதல் வரும். அந்த தூண்டுதல் தான் உங்களை வந்து இமாலய வெற்றி அடைகிறதுக்காக நீங்கள் போடுகின்ற திட்டத்தை இன்னொருத்தர் உசுப்பேட்டி உங்களை வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நன்னாள் தான். இன்றைக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து 9ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்றிருக்காரு. இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சந்திரன் நீச்சமானது. ஆனால் கோச்சாரத்தில் ராசிக்கு 9ல் போய் சந்திரன் அமர்ந்திருந்தால் என்ன சொல்கிறாங்கன்னா, உயர்கல்வி படிக்கிறதுக்காக திட்டம் போட்டவங்க நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும். அந்த வெற்றி உங்களுக்கு பல பேர்த்துக்கு வந்து கௌரவத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 5, 7, 8. அனுகூலமான நிறம் ஊதா, சிகப்பு. நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா பொற்காலம்னா எப்படின்னா, கற்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களும் இல்லை, சமீபத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுடைய பெரிய சாதனை பண்ணக்கூடிய ஒரு நன்னாள். நீங்கள் என்னென்னமோ கணக்கு போட்டிருந்தீங்க, அந்த கணக்குகளுக்கு மீறிய ஒரு செயல் நடக்கும். அதான் சூப்பர் பவர்னு சொல்லுவாங்க. தனுசு ராசி பொறுத்தளவு சூப்பர் பவர் உள்ள ராசி தனுசு. ஏன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்களா பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் வந்து ஆட்சி பெறுது. குரு பகவான் ஆட்சி, மூல திரிகோணம். அந்த ராசியில் தான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குரு எந்த விதமான பகையும் கிடையாது. அந்த ராசியில் பார்த்திங்கன்னா எந்த கிரகம் நீச்சமும் கிடையாது, எந்த கிரகமும் உச்சமும் கிடையாது. எல்லோரையும் வாழ வைக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஒரு ஏணி மாதிரி அந்த ராசி. நீங்கள் அதை வச்சு நல்லா ஏறி முன்னேறிக்கலான்னு சொல்லி இவரே தயாராக இருப்பார் தனுசு ராசிக்காரரே. இன்று அதிர்ஷ்டகரமான எண் 3, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, வெள்ளை. அனுகூலமான நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் காஞ்சி காமாட்சி. மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுடைய எதிராளி உங்களுக்கு சாதகமாவார். எப்படின்னா, உங்களுக்கு கெடுதல் பண்ண போகிறவர் நல்லது செய்ய போகிறாரு. எதேச்சையாக நடக்கும். அதான் வந்து வெற்றின்னு சொல்கிறதுங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் கோச்சாரத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்றதுனால 7ஆம் இடத்துலேயே குரு அமர்ந்து, குருவும் சந்திரனும் அமர்ந்திருந்தாவே ஒரு புகழ்பெற்றவருடைய நட்பு ஏற்பட்டு அந்த நட்பு மூலிமா உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அந்த நட்பு தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவன் எதிர்ப்பாக நினைப்பான். எதிராளிகள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமைகிறான்னாவே நீங்கள் எப்பவும் உஷாராகவே இருப்பீங்க. ஏன்னா மகரம் அப்படின்னு சொன்னாவே மகரத்தில் ஒரு பெரிய விசேஷம், செவ்வாய் உச்சம். அந்த இடத்த எப்பேற்பட்டவனும் ஜெயிக்க முடியாத ஒரு ராசி தான் மகர ராசி. இன்றைக்கு அதை வந்து செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு உருவாகிருக்குதுங்க. ஏன்னா மகரம்ன்றது வந்து மகர ஜோதின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே மகரத்தில் இருந்து ஒரு ஜோதி கிளம்புங்க. புகழ், செல்வம், செல்வாக்கு எல்லா விதத்தையும் கொட்டி கிடக்கின்ற ஒரு இடம் வந்து மகரம். இன்றைக்கு உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நன்னாள். அதிர்ஷ்டகரமான எண் 1, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் வெள்ளை, ஊதா. வணங்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன். கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நன்னாள். 6ல் சந்திரன் அமர்ந்து ஆட்சி பெற்று கோச்சார ரீதியில் அமர்ந்திருக்கின்ற போது உங்கள் உடலில் இருக்கின்ற என்ன நோய், என்ன பிரச்சனை, மூட்டு வலியா, எந்த வழினே தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்தீங்க. இனி குழப்பத்துக்கு ஒரு விடுதலை அப்படின்றது வந்து நோய்கள் தீரும், கடன் ஒழியும், புதிய தொழில். இதுவரையிலும் நீங்கள் நடத்திட்டு இருந்த தொழிலே வந்து சரியே இல்லைன்னு சொல்லி இதை வந்து இழுத்து மூடிடலாமா அப்படின்னு தோணும். ஆனால் என்னை பொறுத்தளவு என்னென்னா, ஒரு புதிய தொழில் ஆரம்பித்து அதை வந்து நல்வழிப்படுத்தணும்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய ஒரு நன்னாள். இன்றைய நாள் உங்களுக்கு வந்து எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தேகமே இல்லாமல்
ஒரு வெற்றிக்குண்டான பாதையை உருவாக்கி கொள்ளுகின்ற ஒரு நன்னாள். என்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 4, 6, 7. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, வெள்ளை. நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ கபாலீஸ்வரர். மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் சந்திரன் கோச்சாரத்தில், 3ஆம் இடத்துல செவ்வாய். எந்த விதத்துலையும் பார்த்திங்களா உங்களுக்கு நல்ல வெற்றிகரமாக தான் போயிட்டுருக்கு. கொடுத்த கடன் மட்டும் கொஞ்சம் இழுபறியாகவே இருக்கே, அந்த கடன் திரும்பி வருமா? அந்த கடன் திரும்பி வந்தால் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நம்பிக்கையும் பேரில் கொடுத்துருவீங்க. ஏன்னா உடனே நம்புகிற ராசி தானே மீனராசி. உபயராசினாவே அதுதானே. இன்னொருத்தருக்காக தோல் கொடுத்தே தோல் கூணமாகிடுச்சு. அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மீனராசி பொறுத்தளவு எப்பவுமே உதவி பண்ணுறதுலையும் சரிங்க, இன்னொருத்தருக்கு சாதகமாகவே செயல்படுத்திட்டு இருக்கிறதும் சரி மீனராசி தான். நீங்கள் சாதகமாகவே இருக்கிறது தான் உங்களுக்கு சாதகமே. இன்றைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு முடிவுகளும் பார்த்திங்களா குடும்பத்துக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்தும். இவர் பாரு இப்படியே ஏமாந்து வந்துட்டுருக்காரு, இன்றைக்காவது ஏமாறாமல் இருக்கட்டும். உங்களுக்கு எப்படின்னா மறைக்கவே தெரியாதுங்க எதையுமே. எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிகிட்டு இருக்கிறனால தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. ஆனால் இன்றும் சிறப்பாக தான் இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் 2, 3, 8. அதிர்ஷ்டகரமான நிறம் பச்சை, மஞ்சள். நீங்கள் வணங்குகின்ற தெய்வம் ஸ்ரீ பைரவர். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.